நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நீங்க சீக்கிரமா சொல்லுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க முழிக்கிறத பார்த்தாலே ஏதோ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரியே தெரியுது. ஏங்க என்னங்க நீங்க? நான் சொல்ல வந்தது அப்படி எதுவும் இல்லனா எனக்கு ஓகே தான். சரியா? அப்படி ஒருவேளை ஏதாச்சும் இருந்ததுன்னா அது அப்படியே நீங்க காத்தோட காத்தா பறக்க விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க. திவ்யா, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவான பர்சன் மாதிரி தோணுச்சு. உங்க மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கு. அதனாலதான் உங்களை இக்னோர் பண்ணாம நல்லா பேசுறேன். பட் இது எல்லாமே ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அட்வொகேட் அவர்களே, ஹலோ ஹலோ, என்ன ஏதோ வேற உலகத்துக்கு போயிட்டீங்க போல? பின்ன என்னோட ஹார்ட் பிரேக் ஆகி கீழே கிடக்குதுங்க. என்ன தேடுறீங்க? இல்ல, உங்க ஹார்ட் கீழே கிடக்குதுன்னு சொன்னீங்களே, அதான் எடுத்து தரலான்னு. பாருங்க, நான் சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்ல விடாம ஏதோ திடீர்னு உங்களுக்கு ஆள்லாம் இருக்குங்கிறீங்க. நான் ஒருத்தரை சின்சியரா லவ் பண்றேன். லவ் பண்றேன்னா லவ் பண்றேன்னு தானே சொல்ல முடியும். சும்மா அதை மறைச்சு வச்சுக்கிட்டு என் பின்னாடி மத்தவங்களை சுத்த விட்டு வேடிக்கை பாக்குற பொண்ணு நான் கிடையாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏங்க, நிஜமாவே உங்களுக்கு ஆள் இருக்கா? ஆமாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? அண்ணா, திவ்யா எங்கமா இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேனா. சரிமா. சரிண்ணா. திவ்யா, உங்க காதல் கை கூடவே கூடாது. அது ஃபெயில் ஆயிடும். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களால திருத்தவே முடியாது. போங்க. நிஜமாவே வேற ஒருத்தனை காதலிக்கிறதா உண்மையதான் சொல்றாளா, இல்லைன்னா சும்மா பொய்ய சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாளா? இறைவா, அவ எனக்காக தான் பிறந்தவனு கனவெல்லாம் கண்டேன். முயல் குட்டிக்கு வாங்கி வச்ச கிஃப்டை கூட கொடுக்க முடியல. சுடர், உங்க கிளாஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் ஃபன்னா பதில் சொல்வான்னு சொன்னல, அந்த பையன் இப்பவும் அப்படிதான் பண்றானா? ஆமா தருண், கிளாஸ் டெஸ்ட்ல ஏதேனும் 5 தமிழ் சொற்களை எழுதவும்னு மேடம் போர்டுல எழுதி போட்டாங்க. அதுக்கு அவன் என்ன ஆன்சர் எழுதியிருந்தா தெரியுமா? என்ன எழுதியிருந்தான்? ஏதேனும் 5 தமிழ் சொற்களை எழுதவும்னு. அப்படியே அவங்க எழுதியிருந்த கொஸ்டினை பார்த்து எழுதிட்டான். எல்லாருமே சிரிச்சிட்டோம். உங்க கிளாஸ்ல ஒரே ஃபன்னா தான் இருக்கும் போல சுடர். எங்க கிளாஸ்லயும் இப்படிலாம் பண்ணுவாங்க. எங்க கிளாஸ்ல எல்லாருமே இப்படி இல்ல. அப்படியா? ஹேய் சுடர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கேப்டன். நீங்க ஏன் மகேஷை கூப்பிட ஸ்கூலுக்கு வரல? பாட்டி தான் வந்தாங்க. அது நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அதான் மகேஷ் பாட்டி அவங்க கூட ஸ்கூலுக்கு வர்றாங்க. சுடருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க தானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க. அதுக்காக உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல அப்பா கால்ல இருந்து உங்களுக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்ணாரு. ஆனா நீங்க வரல. எதுக்கு தேங்க்ஸ்லாம்? அப்படிலாம் வெயிட் பண்ண வைக்க கூடாது.
இனிமே நான் ரெகுலரா ஸ்கூலுக்கு வர மாட்டேன். புரியுதா? கொஞ்சம் வேலை டைட்டா இருக்கு. எனக்கு ஒரு பிக் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்கள பார்க்க இப்போ எங்க கூட வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுமா. அன்னைக்கு மகேஷ் அங்க இருந்தான், அதனால அங்க வந்தேன். இப்போ வாங்க கேப்டன் ப்ளீஸ். சுடர், எப்பயாவது உங்க பெரிய ஃப்ரெண்டு கூட வெளியே வருவீங்கல்ல, அப்ப நான் உங்களை பாக்குறேன். சரியா? ஓகே போங்க கேப்டன், நான் உங்க கூட பேச மாட்டேன். சரி, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கினல, நான் உங்க கூட சண்டையே போட மாட்டேன், எப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ மட்டும் எதுக்கு காவுற? சரி சரி, நாங்க கூட பழம். உனக்கெல்லாம் சுடர்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நல்லா சுட்டின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆமா அங்கிள், சுடர் சுட்டி பொண்ணுதான். சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரியா? பாய் கேப்டன். பாய் கேப்டன். பாய் அங்கிள். வாங்க போலாம். அவனுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நீ கொடுத்துரு. சரியா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நானும் அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ணா. ஹே கங்க்ராட்ஸ். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அனி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ் திவ்யா. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சந்தோஷம்மா. எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வேண்டாம்மா, நான் ஸ்வீட் சாப்பிடுற மனநிலையில இல்ல. உங்க சோகத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எனக்கு தெரியும். ஸ்வேதா அண்ணியோட கல்யாணத்தை பத்தி தானே யோசிக்கிறீங்க. அது சீக்கிரமா நடக்கும், நீங்க கவலையப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க. நான் இப்போ ஸ்வேதா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலமா. கருணா மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றத பத்தி தான் ஜோசியர்கிட்ட நான் விசாரிச்சுட்டு வரேன். புரோக்கர் கிட்ட நல்ல பொண்ணாவும் பார்க்க சொல்லிருக்கேன். அத்தை, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஆமா மாப்பிள, திடீர்னு தான் என் புத்திக்கு உரைச்சிருக்கு. கல்யாணமாகி மகேஷ் பிறந்து கொஞ்ச நாள்லயே பார்வதி போய் சேர்ந்துட்டா. நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கீங்க. அந்த பாவம் தான் ஸ்வேதா கல்யாணத்துக்கு தடையா இருக்குன்னு ஜோசியர் தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாரு. ஓ, சொல்லிட்டாரா? அத்தை, நீங்க வர வர யாரு மனசையும் புரிஞ்சுக்காம ஏதோ உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் வயசானவங்களாச்சே, கோவப்படாம அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வர வர என் பொறுமையை ரொம்பவே சோதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா மகேஷுக்கும் அம்மா கிடைப்பா. ஸ்வேதாவையும் உங்களையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசுறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல மாப்ள. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா? இவருக்கு கல்யாணம் நடந்துட்டா ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்கங்கிறதுக்காக இவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? அக்காவோட மெமரிஸ்ல இருந்து இவர் வெளியே வரவே இல்லைன்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியலையா? சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசி டென்ஷன் பண்ணி விடுற. இல்ல, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். கண்டிப்பா மாப்பிள்ளையோட மனசை மாத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். மா, அறிவே இல்லையாமா? என்னம்மா நீ? போங்க. என்னதான் கோவமா போனாலும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். வெற்றி, கருணா அண்ணாவுக்கு கல்யாணமா? இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா வெற்றி? இது வரைக்கும் இல்ல. அவருக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு ஆண்டி யோசிக்கிறாங்க போல. சரி, உன் லைஃப பத்தி நீ எதுவும் யோசிக்கலையா? இல்ல இல்ல. ஏன்? நான் காதலிச்சவ வேணும்னா தப்பான நோக்கத்தோட என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி நடிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நான் அவளை காதலிச்சது உண்மை.